அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதற்கான பொது தமிழ் பற்றி வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து 100 கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ட் கீஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மாணக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையா? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. ஸோ கொடை வினா. ஸோ அப்படின்னா அவர்கிட்ட இருக்குது, அதனால் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அது கொடை வினா அப்படின்னு சொல்லலாம். பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸோ இதுக்கான கொஷின் என்னது? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தோம்னா பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. உணர்த்தினேன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் அப்படின்னா நைந்து அப்படின்றது வேர்ச்சொல். படி எனும் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக அப்படின்றாங்க. படி அப்படின்னா படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் எதிர்கால வினைமுற்று. ஓகேங்களா? படித்தேன் அப்படின்னா இறந்த கால வினைமுற்று. அடுத்து வந்து சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஓர் மொழியை தேர்வுக. மீ அப்படின்னா வான் அப்படின்னு அர்த்தம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. பை அப்படின்னா என்னது? இளமை. மே அப்படின்னா அன்பு. வை அப்படின்னா புல். அதே மாதிரி தூ அப்படின்னா உன் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து முல்லைப்பாட்டு யார்? நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டு. நாலடியார் அப்படின்றது எதை குறிக்குது? வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கை அப்படின்றது நருந்துகை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்க. தமிழ் தூதர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யார்? தனிநயம் அடிகள். ஓகேங்களா? பாலராவாயன் அப்படின்னா திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்படின்னா யார்? அப்பாத்துறையார் வருவார். அதே மாதிரி சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை. ஸோ இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலை நாதர் அப்படின்றவர் ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்ல வந்து தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்னது? கற்றாழையினுடைய வேறு பெயர் தான் குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்குது. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க புற்றுநோய் மருத்துவமனை கட்டியிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்க? தேவதாசி ஒழிப்பு முறை சட்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. பண்டித ரமாபாய் அப்படின்னா சமூக தன்னார்வலர். அதே மாதிரி மலாலா வந்து பெண் கல்விக்கான முக்கியமான ஒரு இதாக பாகிஸ்தானில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் எனும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படின்னா மதுரைக்கு பொருந்தும். ஓகேங்களா? ஆலவாய் அப்படின்றது மதுரைக்கு பொருந்தும். இது எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குன்றது சரியாக தெரியல. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. யார்? முத்துராமலிங்க தேவர். அதே மாதிரி தென்னாட்டில் வந்து நம்ம திலகருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. வடநாட்டில் திலகருக்கும் தென்னாட்டில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று தேஸ் கூறின. ஆனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு குறித்து உவே சுவாமிநாதரை கூறியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? பி. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்றது அறம் அப்படின்ற சிறுகதையை வந்து ஜெயகாந்தன் இயற்றல. குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் ஆகியவற்றை வந்து அவர் தான் இயற்றியிருப்பார். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிக்கிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஒழுகல் அல் தல் அது மாதிரி வந்தாவே என்னது? தொழிற்பெயர் தான். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தாமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஏ தான், ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னா அபுல் காசிம். ஓகேங்களா? வள்ளல் சீதாகாதி வந்து உதவியினால் அப்துல் காதர் வந்து எழுத ஆரம்பிப்பார். ஆனால் அதை எழுதி முடித்தவர் யார் அப்படின்னா
அப்துல் காசிம் அப்படின்றவர் எழுதி முடிச்சிருந்திருப்பார். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி எழுதுன ஆத்தர் பாதியிலே இறந்துருவார். அதனால் அப்துல் காசிம் வந்து என்ன பண்ணிருப்பார், எழுதி முடிச்சிருப்பார். 2 அடிகள் கொண்ட தேசால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும். அப்போ எதுகை தான். ஓகேங்களா, எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை வந்து என்னது, கன்னி. விசும்பு அப்படின்னா வானம், துளை அப்படின்னா என்னது, துளக்கோல், கனல் அப்படின்னா என்னது, நெருப்பு, களிறுனா என்னது, யானை, மறுப்பு அப்படின்னா தந்தம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா கீர்த்தனை தேச வகைகளில் ஒன்றாகும். சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் கீர்த்தனை. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது எது, கவிதை எழுதுவது அரிது அப்படின்றத உணர்த்துது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஆகு பெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க, அது ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்தது பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை எது, பொழிப்பு பொதுகை அப்படின்றது சரியான ஆன்சர். வஞ்சித்திணைக்குரிய சீர் அமைப்பு எது, தேமாங்கனி புளிமாங்காய். வஞ்சித்திணைக்குரிய சீர் அமைப்பு வந்து தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை அப்படின்றது ஒரு பண்பு பெயர், அதாவது வண்ண பண்பு பெயர் அப்படின்றது சரியான ஆன்சர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது அப்படின்றது வஞ்சி விருத்தம். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி மாறி அப்படின்னு சொல்கிறாங்க. மாறி அப்படின்னா மலை, மாறி அப்படின்னா வேறு அப்படின்னு அர்த்தம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. அலைனா என்னது, புற்று. களை அப்படின்னா என்னது, நீக்கு, களை நீக்குதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. தலை அப்படின்னா விலங்கு, விலங்குடைய தலை. இலை அப்படின்னா இலை துப்புவதலை பற்றி குறிப்பிடுறது. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியானது. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டெலிகேட்னா என்னது, பேராளர். ஸோ டெலிகேட் அப்படின்றது எதை குறிப்பிடுது, பேராளர். எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இயல் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா உயிர் முதல் மெய்யீற்று அப்படின்றது இயல். புதிது அப்படின்றது எதை குறிப்பிடுது, மெய் முதல் உயிரீற்று. ஆணி அப்படின்றது எதை குறிப்பிடுது, உயிர் முதல் உயிரீற்று. வரம் அப்படின்றது மெய் முதல் மெய்யீற்று. ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார், தேவநேய பாவனர். உவேசா அவர்கள் தன் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் என்னது, ஆனந்த விகடன். பழைய புத்தகத்தில் இருக்குது. நமது தமிழ் கட்டுரை வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிதிமார் கலைஞர். இதுவும் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. அடுத்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவனர். அதாவது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார், தேவநேய பாவனர். ஆப்ஷன் சி சரியானது. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்தது என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை வந்து இந்த உரையை நிகழ்த்தியிருந்திருப்பார். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளது சங்க இலக்கியங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழியிலும் உள்ளன. ஸோ இது வந்து தவறானது. ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா, விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்களில் உலகின் வேறு மொழிகளில் கிடையவே கிடையாது, தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது, மூவகை பேச்சு. ஓகேங்களா, தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது, முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கி நீதி நூல் எது, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது, முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பதற்கு வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை பண்பு தொகை. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாந்தனார். நல்லா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார், சிறுங்கி பேரம் அப்படின்றது குகன் அப்படின்ற தலைவர் வந்து வாழ்வார். அனகன் என்ற சொல்லின் பெயரை குறிப்பது, அனகன் அப்படின்றது இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ ராமன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இரட்டொரு மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. இரட்டொரு மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது அப்படின்னா சிவகாமியின் சபதம். ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எனது 1891. ஸோ இந்த மனோன்மணியம் சுந்தரனாரை பற்றி கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார்? குதம்பை சித்தர்களை பற்றி நம்ம மொத்த சித்தர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? வடிவ உவமை. ஸோ நிழல் அப்படின்றது ஒரு வடிவத்தை குறிக்குது. ஸோ அதனால் என்னது? வடிவ உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. யார் எதை செய்தால், அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா என்னது? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. அப்துல் நேற்று வருவித்தான், எவ்வகை வாக்கியம்? பிறவனை வாக்கியம். அதாவது முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. அதாவது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இது சரியாக வந்திருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுக்க. கனை கொடியது யாழ்கோடு செவ்விது அங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் அப்படின்றது. ஸோ டி வந்து சரியான ஆன்சர். அகர வரிசைப்படி எழுத்துக்க. தா தா தி தி து தூ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது ஈஸியாக போட்டுருக்கலாம். அடுத்தது பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரெசனன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. அடுத்து பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாறுதல், முடியாத செயல். ஓகேங்களா? ஆயிரங்காலத்து பெயர்னா நீண்ட காலமாக இருப்பது. காணல் நீர் இல்லாத ஒன்று, கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். ஸோ இதில் பிழையான தொடர் எது? அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதியில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். தவறான இணையை கண்டறிக. முரணி அப்படின்னா உடன்பட்டு அப்படின்றது. நகம் அப்படின்னா மலை, பன்னகம் அப்படின்னா பாம்பு, கெந்தம் அப்படின்னா பற்கள். தவறான இணையை கண்டறிக. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலம் பட்டர். பழைய புத்தகத்தில் இருக்குது குமரிலம் பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். ஸோ நாயக்கர் கால சிற்பங்களை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உருவங்களை கொண்ட சிலைகள் வந்து யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? நாயக்கர் கால சிற்பங்கள். இப்போ நாயக்கர் கால சிற்பங்கள் எந்த கோயில் எடுத்துக்காட்டாக திகழ்கிறதுனா ராமேஸ்வரம் பெருங்கோயிலில் வந்து திகழுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு டாப்பிக்குள்ளே அதுலேருந்து தான் அந்த ரிட்டன் அகைன் கொஸ்டின் எடுத்துகிட்டே இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? தேவதுதும்பி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கழித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார்? நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எழுதியிருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலும் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரைத்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா தான் இதையும் சொல்லியிருந்திருப்பார். இது ரெண்டுமே வந்து பழைய புத்தகத்தில் தான் இருக்குது, புது புத்தகத்தில் கிடையாது. சென்ட்ரியோ மற்றும் லிமுரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். அடுத்து வந்து கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்துள்ளது. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் அப்படின்னா இது என்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மெய்ப்படிமம். ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தேர்வு செய்க. யார்? சோழன் நல்லுத்திரன் அப்படின்றவர் வந்து எழுதியிருந்திருப்பார். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சிதவல் அப்படின்னா தலைப்பாகைன்னு அர்த்தம். தொம்மாங்கு பிரித்தெழுதுக. தெம்மாங்கு அப்படின்னா பிரித்தெழுதுக. தேன் ப்ளஸ் பாங்கு அப்படின்றத குறிப்பிட்டது. எல்லில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே. இப்பாடல் வரிகள் இயற்றியவர் தேசித்தர் ஆவார். அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் அப்படின்றவர் எழுதியிருக்கார் இந்த பாடல் வரிகள்.
திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? நம்ம பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாசிகர் எனும் வாகீசர் எனும் பெயர்களை கொண்ட சைவாடியார் யார்? திருநாவுக்கரசர் இந்த பெயர்களுக்கெல்லாம் அதெல்லாம் அவருடைய வேறு பெயர்கள். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? திருமூலர். அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன் அப்படின்னா நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது தன்வினை வாக்கியம். அவன் திடலில் ஓடினான் அப்படின்னா பிறைவினை வாக்கியம். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். ஸோ எதிர்மறை தொடர் அப்படின்றது கரெக்டு. ஆனால் குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படின்றது பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். பின்வருவனவற்றுள் அகரவரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகள் தேர்வு செய்க. என்னது நவமணிகள்? என்னது? கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பகாரம், மகரதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும் அகரவரிசை அப்படின்னா காவுக்கு அடுத்தது நா வரும், நாவுக்கு அடுத்தது பாவுக்கு அடுத்தது மாவுக்கு அடுத்தது வா, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? வினையச்சம் கண்டறிக. ஓடி ஈ அப்படின்னா வினையச்சம். வினை முற்றை தேர்வு செய்க. வா அப்படின்னா வந்தான். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையலனும் பெயரை கொண்டு எழுதுக. அறை அப்படின்னா அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு செய்க. அகலாது போகாது அப்படின்றது தவறான இணைவுச்சொல். அதாவது இரவு பகல், தன்மை வெண்மை, விருப்பு வெறுப்பு இதெல்லாம் சரியாக இருக்குது. அதாவது எதிரெதிராக இருக்குது. ஆனால் அகலாது போகாது அப்படின்றது என்னது? அதாவது அகலும் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன சொல்லலாம்? அகலும் அதாவது போகும் போகாது அப்படின்னு வேணால் சொன்னால் ரைட்டு. ஓகே. சரியாக பிரித்து எழுதப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. அஞ்சில் லோதி, அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. இதெல்லாம் எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னே தெரியல. ஓகே, டி சரியான ஆன்சர் இருக்குது. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்து எழுதுக. உன் போதிய விழா அப்படின்னா உன் போதிய அவிழா அப்படின்றது சரியான ஆன்சர். வழக்கறிஞராக பணியாற்ற தமிழ் கவிஞர் நா. பிச்சமுத்து. காந்திய கவிஞர் யார்? காந்திய கவிஞர் நம்ம நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பார்த்தோம் பட்டுக்கோட்டை. கவிஞர் ஏறு வாணிதாசன். பிசிறந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தாதானும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தடைப்பட வேண்டும் அப்படின்னா அறிஞர் அண்ணாவை பற்றி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் திருவிகா எழுதாத நூல் எது? மணிமுறை கண்ட வாசகம் அப்படின்றது அவர் எழுதாத நூல். விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்சன் அப்படின்றது பழைய புத்தகத்தில் இருக்குது. அஸ் வெல் அஸ் புது புத்தகத்திலே இதை பற்றி இருக்குது. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பு பெருமையும் புகழ்பெற்ற தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி அப்படின்றது புது புத்தகம். தமிழ் நாடக கலைஞன் பெர்னாட் ஷா. அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? கல்கியால் பாராட்ட பெற்றிருப்பார். 4 கொஸ்டின் அண்ணாவை பற்றி கேட்டிருக்காங்க. யாழின் வகைகள் எத்தனை? 4. குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது சிலப்பதிகாரம். போருளத் தொடுத்த ஆரடியில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி தருக்குறுப்பேற்ற அணி. உரும்புலவர் எழுதிய வேறு நூல் எது? முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 99% கரெக்டாக இருக்கும். மேபி 1-2 கொஸ்டின்ஸ் நம்ம டிஎன்பிசி கீக்கும் நம்ம கொடுத்த கீக்கும் சின்ன மிஸ் மேட்ச் இருக்கும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.